டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமி ராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு வாரமாக நியூஸ் போடலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பர்சனல் ரீசனுக்காக போட முடியல. தொடர்ந்து முடிந்த வரைக்கும் நான் வீடியோ போட பார்க்குறேன். தொடர்ந்து இந்த நியூஸ் செய்திகள். ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். சரி, ஏன் இரவு வரை வெயிட் பண்ணணும், இப்போவே தொடர்ந்து ஆரம்பித்து வச்சிடலாம்னு நினச்சிட்டு காலையில் இன்றைக்கி நியூஸ் வருது. ஸோ இன்றைய செய்திகள், அதாவது நேற்றைய செய்திகள் இப்போது நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி A50s மற்றும் A30s வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது A50 A30க்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த A50sோட அன்பாக்சிங் முதல் பார்வை, இதில் என்ன புதிதாக வந்திருக்கு, A50க்கும் இந்த A50sக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன். அதை பார்க்க விருப்பம் இருந்தால் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. OnePlus TV வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus 70 மற்றும் 70 Proவும் வருது. ஸோ இந்த OnePlus டிவியை பற்றிய பல நியூஸ்கள் வந்து வண்ணம் இருக்குது. ஸோ இப்போ புதிதாக வந்திருக்கிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் வந்து அமேசானோட அலெக்ஸா வந்து இன்டெகிரேட் பண்ணி வரலாம்னு தெரியுது. அதற்கான ஒரு அலெக்ஸா ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா ஸ்கில் ஸ்டோரில் வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு அலெக்ஸா இன்டெகிரேஷனில் இந்த டிவி வரலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேவலார் பிளாக் ஃபினிஷில் இந்த டிவி வரப்போதாக இருக்குது. நல்ல ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷும் கொண்டு வர இருக்கிறாங்க தெரியுது. அதை பற்றிய ஒரு இமேஜும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த OnePlus டிவியோட ரிமோட்டோட ரெண்டட் இமேஜ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஷ்டு மெட்டல் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. USB Type-C போர்ட் இதில் இருக்குது. டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது. மற்றும் வந்து OnePlusன்னு ஒரு தனி ஒரு பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா 55 இன்ச் டிவி QLED பேனலில் வரப்போகுது. 4K பேனல் இது. மீடியாடெக் ப்ராசஸர் MT5670 Mali G51 GPOD இந்த டிவி வர இருக்குது. செப்டம்பர் 26 இதோட முழுமையான விவரங்கள் நான் சொல்கிறேன். Huawei வந்து ஒரு புதிய M சீரிஸ் டேப்லெட் வந்து இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு M பென்னோடு இது வர இருக்குது. M5 லைட்டுங்கிற ஒரு டேப்லெட் போன வருடம் செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ இந்தியாவுக்கு இதை கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10.1 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், கிரின் 659 ப்ராசஸரில் இது பவராக போகுது. 7500 mAh பேட்டரியும் இதில் இருக்குது. ஸோ டேப்லெட் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் போல். ஸோ பல கம்பெனிகள் டேப்லெட் இன்னும் இறக்கிட்டு தான் இருக்காங்க. ஜியோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சைனாவில் பேங்க்ரப்டான ஒரு கம்பெனி, அதாவது திவாலான ஒரு கம்பெனி. ஆனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா திரும்பி சைனாவில் இப்போ 2 ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவிலையும் வந்து ஒரு ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ தீபாவளி சீசனால், இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வர்றதுனால பலர் அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபோனில் இறக்கி கொஞ்சம் காசு பார்க்கலான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்சையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா மார்க்கெட்டில், ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக. Gionee SmartWatch, ஸ்மார்ட் லைஃப் வாட்ச்னு இதை சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 3000 ரூபா. இதில் வந்து 24 hours ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன், ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், 15 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. மேலும் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிய ஒரு டயல், 1.3 இன்ச் டிஸ்பிளே, டச் டிஸ்பிளே, வாட்டர் ப்ரூஃபும் வர சொல்லியிருக்காங்க. 50 meters வரைக்கும் நீங்கள் அது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சை வந்து Gionee கொண்டு வந்திருக்காங்க. இந்த கம்பெனியெல்லாம் நம்பி நம்ம வாங்கலாமா, என்ன நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு போயிட்டு திடீர்னு வராங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பி ஏதாவது பொருட்கள் வாங்கலாமான்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி XT வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து சில ஆக்சசரிஸும் கொண்டு வராங்க. ரியல்மி பவர் பேங்க், ரியல்மி வயர்லெஸ் இயர்ஃபோன், இதெல்லாம் கூட இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றிய தகவல்கள் அஃபிஷியலாக லான்ச் ஆன பிறகு இன்றைய இரவு நியூஸில் அதை பற்றி நான் சொல்கிறேன். மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 16ஆம் தேதி வந்து மோட்டோ E6sங்கிற ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ பட்ஜெட் ஃபோன்னாலே வந்து எல்லோரும் வந்து இந்த மீடியாடெக் ஹீலியோ P22 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து அந்த ப்ராசஸ் தான். 3000 mAh பேட்டரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ வந்து நான் வந்து 16ஆம் தேதி போடுறேன். ஆனால் இன்னொரு ஆச்சரியமான ஒரு அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டிவியும் கொண்டு வராங்களாம், மோட்டோ ஸ்மார்ட் டிவி. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோல வந்து டிவி தயாரிக்கல. ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த மோட்டோவோட பிராண்டிங் லைசன்ஸை வாங்கிட்டு அந்த பேரில் வந்து அவங்க வந்து டிவியை கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அவங்களே சேல் பண்ணி அந்த மோட்டோவோட பிராண்டை மட்டும் நேமை யூஸ் பண்ணலான்னு அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அவங்க வந்து டிவியை தயாரித்து அவங்க வந்து அதை விற்க போகிறாங்க. ஸோ இது மோட்டோவில் தயாரித்த டிவி இல்லை, மோட்டோவோ நேமை மட்டும் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி அந்த டிவியை விற்க போகிறாங்களாம். ஏற்கனவே வந்து மார்க்கியோங்கிற ஒரு பிராண்டை வந்து ஃப்ளிப்கார்ட்டை விற்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் ப்ரீமியமான டிவியில் விற்கலாம், இன்னும் கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு நினச்சாங்களா என்னவோ. ஸோ இந்த மோட்டோ ஸ்மார்ட் டிவி வந்து 16ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஓகே, வாட்சுன்னு சொன்ன உடனே டைமக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமக்ஸும் வந்து ஐ கனெக்ட் ஃபேஷன்னு 2 வாட்சை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இதோட விலை வந்து 7700 மற்றும் ஒரு 10,000 ரூபா கிட்ட இருக்குது இந்த ரெண்டு வாட்சும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி கலர் டிஸ்பிளே இருக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸு, ஹார்ட் ரேட் சென்சர், ஸ்லீப் ட்ராக்கிங், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் இதை நீங்கள் பவர் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சார்ஜர் வாட்சில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 3 days பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமக்ஸும் வந்து அந்த ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லோரும் இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்குறாங்க, அதனால் அதையும் அந்த மார்க்கெட்டிங் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டைமக்ஸ் கடைகள்லாம் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைமக்ஸோட இது வாட்ச். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவோவோட 2 நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விவோ S1 சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,000 ரூபா தானே, கரெக்ட், 18,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து புதிய வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட விலை வந்து 19,000 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ அதிக ரேம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேரியண்ட் வாங்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கேட்குறேன். 4GB 128GB வேரியண்ட் இருக்குது, 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது. ஸோ எந்த ஃபோனாலும் இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரேமுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, ஸ்டோரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, எந்த வேரியண்ட் வாங்குவேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விவோ வந்து ஒரு புதிய சப் சீரிஸ் கொண்டு வராங்க, U சீரிஸ். ஸோ அதில் வந்து Vivo U1 ஃபோனை வந்து செப்டம்பர் 24 லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வர இருக்குது. ஸோ Z சீரிஸ் கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ வந்து U சீரிஸும் கொண்டு வராங்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்திகள். மீண்டும் டெக் தமிழா செய்திகள் தொடர்ந்து வரும். முடிந்த அளவுக்கு தொடர்ந்து நான் போட பார்க்குறேன். அதுக்கு உங்கள் ஆதரவு நீங்கள் தொடர்ந்து தாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அடுத்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.